வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவு குறித்து நாளை மறுதினம் திங்கட்கிழமை இந்த நேரத்தில் வெளிவரக்கூடிய செய்திகளில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடிஆர் பகிரங்கப்படுத்திய வரவு செலவு திட்டம் குறித்த செய்திகளும் அதன் பின்னால் உருவாகக்கூடிய அதிர்வுகளுமே உள்நாட்டு வெளிநாட்டு செய்தி ஊடகங்களில் இடம்பெறும் என்பதை நிச்சயமாகவே எதிர்பார்த்து கொள்ளலாம். இந்த பாதீட்டின் மீதான உற்றுநோக்கல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் தலையாரி ஏகேடிஆர் தலைமையிலான திசைகாட்டி ஆட்சியின், அதாவது மாலிமாவ ஆட்சியின் முதலாவது முழு ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமாக இது அமைகிறது. ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் என்ற வகையில் ஏகேடிஆர் இதனை 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:30க்கு ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற அரங்கமான ஸ்ரீ ஜெயவர்தனபுர அரங்கத்தில் சமர்ப்பிக்க காத்துள்ளார். இதன் பின்னர் வழமை போலவே பாதீடு தொடர்பாக ஆளும் கட்சி தரப்பு முன்வைக்கக்கூடிய நீட்டல் முழக்கல்கள், எதிர்கட்சிகளின் மூக்கால் அழும் பிரதிவாதங்கள் போன்ற கச்சேரிகள் ஆரம்பமாகிக் கொள்ளும். இதன் பின்னர் 2ஆம் 3ஆம் வாசிப்புகள், அவற்றின் மீதான வாக்கெடுப்புகள், வாய்மொழி மூலமான வினாவிடைகள், ஒத்திவைப்பு பிரேரணைகள் இத்தியாதிகள் என எதிர்வரும் செவ்வாய் 18 முதல் அடுத்த மாதம், அதாவது மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 26 நாட்களுக்கு இந்த பாதீடு அதகலங்களை ஏற்படுத்த காத்துள்ளது. இதன் பின்னர் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்புடன் மார்ச் 21இல் பாதீடு அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடும். எதிர்வரும் மார்ச் 21இல் இடம்பெறக்கூடிய பாதீடு குறித்த இறுதி வாக்கெடுப்பாகட்டும் அல்லது இலங்கையின் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான புதிய சட்டத்துக்காக ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் தெரிவித்த 3/2 நாடாளுமன்ற பெரும்பான்மை பலம் என்ற விடயமாகட்டும், இந்த 2 விடயங்களிலும் ஏகேடிஆருக்கு எந்த தடைகளுமே இல்லை. தம்பியுள்ளவன் தண்டைக்கு அஞ்சான் என இருக்கும் பழமொழி போல சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். தம்பியுள்ளவன் சண்டைக்கு அஞ்சான் அல்ல, மாறாக தண்டைக்கு அஞ்சான் என்பதே பழமொழியாக உள்ளது. ஒருவேளை தம்பியுள்ளவன் சண்டைக்கு அஞ்சான் என பழமொழி இருப்பதாக நினைத்துக்கொண்டு யாழ்ப்பாணத்தின் விடுதியில் அண்மையில் இடம்பெற்ற மண்டையுடைப்பு காட்சிகளை மட்டும் நினைத்து கொண்டு விடாதீர்கள். இந்த பழமொழியானது தம்பியுள்ளவன் தண்டைக்கு அஞ்சான் என்பதாகவே உள்ளது. அதாவது, ஒருவேளை தம்பியுள்ள ஒருவன் மரணமடைந்தால் தனது பாடையை, அதாவது தண்டையை தூக்குவதற்கு ஒருவனாவது இருக்கக்கூடுமே என்ற அர்த்தப்படுத்தலுக்குரிய பழமொழி இது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் வைத்து கடந்த 12ஆம் தேதி ஒருவரை தாக்கிய சம்பவம் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் வைத்து நேற்று 2 தரப்பின் சம்மதத்துடன் சமரசமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளதான செய்திகளும் வந்துள்ளன. இந்த சம்பவத்தின் பின்னர் அர்ச்சுனா தனது உயிருக்கு ஆபத்து என காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்த அதேவேளை அர்ச்சுனாவின் தாக்குதலில் காயமடைந்த நபரும் தன்மீதான தாக்குதலுக்குரிய முறைப்பாட்டை வழங்கியுள்ள நிலையில் நேற்று 2 தரப்புகளையும் யாழ்ப்பாண காவல் நிலையத்துக்கு அழைத்த காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரி ஒருவர் இந்த விடயத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு 2 தரப்பினரும் சமாதானமாக செல்லும்படி விஷயத்தை முடித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் 2 தரப்புமே இந்த தாக்குதல் தொடர்பாக தத்தமது தரப்புகளில் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளை மீள பெற்றுக்கொண்டு சமரசமாக செல்வதற்கு உடன்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே சொல்லப்பட்ட பழமொழி போல, அதாவது தம்பியுள்ளவன் தண்டைக்கு அஞ்சாத நிலை போல, தனது திசைகாட்டி தோழர்களால் ஸ்ரீ ஜெயவர்தனபுர நாடாளுமன்ற அரங்கம் 3/2 பெரும்பான்மை பலத்துக்கும் அப்பால் நிறைந்திருக்கும் நிலையில் ஏகேடிஆருக்கு நாடாளுமன்றத்தில் தேவையான ஆதரவு வாக்குகளுக்கு மட்டும் பஞ்சம் இருக்க போகின்றதா என்ன? அந்த வகையில் ஏகேடிஆரின் பாதீடு ஒப்பேற்றப்படும் என்பதை இப்போதே கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிவிடலாம். எனினும் இலங்கை தீவுக்கு வாராது வந்த மாமணியாக சிலாகிக்கப்படும் தமது அரசாங்கத்தின் வரி வருமானங்கள் மற்றும் சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் கொள்கை மாற்ற இலக்குகளுக்குரிய வகையில் ஏகேடிஆர் தனது முதலாவது பாதீட்டை எவ்வாறு வடிவமைக்கப் போகின்றார் என்பதுதான் இப்போது சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு விடயமாகின்றது. ஏனெனில் இலங்கை தீவை அதன் பொருளாதார மற்றும் நிதி நெருக்கடிகளில் இருந்து மீட்டுக் கொள்ளவும் IMF எனப்படும் அனைத்துலக நாணய நிதியம் வடிவமைத்த இலங்கைக்குரிய $2.9 பில்லியன் பிணை திட்டத்திற்கு ஏதுவான வகையில் இந்த பாதீட்டை ஏகேடிஆர் எவ்வாறு பகிரங்கப்படுத்த போகின்றார் என்பதுதான் உற்றுநோக்கலுக்குரிய ஒரு விடயம். இன்றைக்கு சரியாக 3 ஆண்டு காலத்துக்கு முன்னரான இதே காலப்பகுதியை நோக்கிக் கொண்டால் இலங்கை தீவின் பொருளாதார கொந்தளிப்புகள் ஆரம்பித்த காலகட்டம் அது. அன்றைய நாட்களில் நாட்டின் பணவீக்கம் உயர்ந்து இலங்கை நாணயத்தின் மதிப்பு வீழ்ந்து $25 பில்லியன் வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்த வேண்டிய கட்டாயம் நாட்டுக்கு ஏற்பட்ட போது அதன் பிரதிபலன்களாக நாட்டில் என்ன ஏற்பட்டது என்பதை மீண்டும் நினைவூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எனினும் 2022இல் ஏற்பட்ட அந்த கொந்தளிப்பு
சரியாக ஒரு வருட காலம் கழித்து, அதாவது 2023 மார்ச்சில் IMF ஆகிய அனைத்துலக நாணய நிதியம் அபயமளித்த $2.9 பில்லியன் அவசர நிதியுடன் இலங்கை தீவை ஓரளவுக்கு சீராக்கியது. IMFின் அவசர நிதியை பெற்ற இலங்கை, சும்மா சொல்லக்கூடாது, எதிர்பார்த்ததை விட வேகமாகவே தமது பொருளாதார மீட்சியை பதிவு செய்யத்தான் செய்தது. இவ்வாறான ஒரு பின்னணியில் கடந்த வருடம் இடம்பெற்ற 2 தேர்தல் பரப்புரைகளிலும் தமது தரப்பு தேர்தல் பரப்புரை காலத்தில் வழங்கிக் கொண்ட வரி குறைப்பு மற்றும் மக்களுக்கு நலன்புரி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வது, இலங்கை தீவில் இளையோருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கிக் கொள்வது போன்ற விடயங்களில் எவ்வாறு ஸ்ரீலங்காவின் புதிய வரவு செலவு திட்டங்களை கொண்டிருக்கப் போகின்றது என்பதுதான் இப்போதுள்ள கேள்வியாகும். இதற்குள் நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட கடன் நிதியான $333 மில்லியன் நிதியை பெறுவதற்காக அரசாங்கம் செய்ய வேண்டிய விடயங்கள் வேறு உள்ளன. இலங்கை தீவை பொறுத்தவரை தற்போது அதன் அந்நிய செலாவணி இருப்பு $6 பில்லியன் உள்ளது. ஏறக்குறைய 4 மாத காலத்துக்கு நாட்டுக்குரிய இறக்குமதிகளை ஈடுகட்ட இந்த நிதி ஓரளவுக்கு போதுமானது என ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி கூறிக்கொள்கிறது. 2022 ஆண்டில் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி நிலவிய காலத்தில் இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு வெறும் $1.9 பில்லியன் இருந்த நிலையில் தற்போது அந்த தொகை $6 பில்லியன் என இருப்பது முன்னேற்றத்துக்குரிய ஒரு விடயம் என்பதை அரசாங்கத்தின் எதிர்ப்பாளர்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இலங்கையின் பொருளாதார மீட்சியை வலுப்படுத்தி 2028 ஆண்டு முதல் அனைத்துலக நிதி சந்தைகளில் கடன்களை வாங்கி கடன்களை திருப்பிச் செலுத்தும் வகையில் ஒரு நிலைமையை பெறுமா என்பது ஐயத்துக்குரிய ஒரு விடயம். இதனால்தான் AKDR எதிர்வரும் திங்களன்று திறக்கக்கூடிய பாதீடு என்ற பண்டோரா பெட்டி மீது உள்நாட்டு மக்களுக்கும் அனைத்துலக சமூகத்துக்கும் ஒரு அவதானம் இருப்பது இயல்பானது. இதற்கிடையே இலங்கைக்கு USAID நிதியுதவி நிறுத்தப்பட்ட பின்னணியில் அதானி நிறுவனத்தின் காற்றாலை திட்டங்களும் நிறுத்தப்படலாம் என்ற ஊகங்களும் வலுத்துள்ளன. ஆனால் அதானி நிறுவனத்தின் காற்றாலை திட்டங்களை பொறுத்தவரை அதில் ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் இடம்பெறுவது தெரிகிறது. அதானியின் திட்டத்தை பறித்து அதனை சீனாவுக்கோ அல்லது வேறு எந்த நாடுகளுக்கோ வழங்கும் எண்ணம் தமது அரசாங்கத்துக்கு இல்லை என ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் நேற்று யாழ்ப்பாணத்தில் கருத்து தெரிவித்தாலும் அவர் இதுவரை அறிந்து கொள்ளா வண்ணம் AKDRின் உயர்மட்டம் இந்த விடயத்தில் டெல்லிக்கு ஒரு ஒலிவ் கிளையை நீட்டும் செய்திகளும் வந்துள்ளன. இதற்கிடையே இன்று யாழ்ப்பாணத்தில் தோன்றி யாழ் இந்து கல்லூரியில் முதலில் பிரசன்னப்பட்டு அதன் பின்னர் சுழிபுரம், ஈழாலை, சண்டிலிப்பாய் ஆகிய 3 இடங்களில் கூட்டம் போடும் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரியாவும் இந்த விடயத்தில் தனது பங்குக்கு ஏதாவது சொல்லி வைக்கவும் கூடும். இதற்கிடையே அமெரிக்காவின் USAID அமைப்பு ஏற்கனவே இலங்கைக்கு வழங்கிய நிதி தவறாக கையாளப்பட்டதாக வெளிவரும் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க நாடாளுமன்றம் தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்காவின் சபாநாயகர் நேற்று தெரிவித்திருக்கிறார். தனது அரசியல் எதிராளியான ஜோ பைடனின் ஆட்சி காலத்தில் USAID அமைப்பு முறைகேடுகளை செய்ததாக தற்போதைய அரசு தலைவரான டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் கிளப்பும் குற்றச்சாட்டுகளை மையப்படுத்தி உள்ளூரிலும் நாமல் பேபி போன்ற அரசியல்வாதிகளும் யோக்கியன் வாரான் சொம்பை எடுத்து வை பாணியில் பிரச்சனைகளை கிளப்பிக் கொள்கிறார்கள். இதன் அடிப்படையில் இலங்கையில் USAID வழங்கிய நிதியுதவி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதான விமர்சனங்களை விசாரிக்க நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க கோரி நாமல் ராஜபக்ஷ சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருந்தார். நாமல் பேபி இவ்வாறு USAID நிதியுதவி முறைகேடுகளை கிளற, மறுபுறத்தே அதே நாமல் ராஜபக்ஷ இலங்கையில் தமது குடும்ப ஆட்சி நிலவிய காலகட்டத்தில் சட்டக்கல்லூரியின் பரீட்சைக்கு தோற்றிக் கொண்ட போது 2 சட்டவாளர்களுடன் துணையுடனேயே பரீட்சையை எழுதியது குறித்து ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வுத்துறையும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சமூக ஊடகம் ஒன்றில் ஒளிபரப்பான நேர்காணலில் இந்த விடயம் அம்பலப்பட்டதும் இந்த விடயத்தை, அதாவது 2 சட்டவாளர்களின் உதவியுடன் நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்லூரி பரீட்சையை எழுதியதான குற்றச்சாட்டை மையப்படுத்தி இலங்கையில் லஞ்ச ஊழல் மற்றும் வீண்விரயத்திற்கு எதிராக செயற்படும் அமைப்பான சிட்டிசன் பவர், அதாவது மக்கள் சக்தி என்ற அமைப்பு இந்த விடயத்தை ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வுத்துறையின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து நாமல் பேபி மீதான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் அறிகுறிகள் வந்துள்ளன. நாமல் ராஜபக்ஷ சட்ட கல்லூரியில் இடம்பெற்ற பரீட்சைக்கு தோற்றியதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவரது சட்டவாளர் தகுதி மீளெடுக்கப்படும் என்பது தெரிந்த விடயம். ஆனால் இந்த விடயம் கிளறப்படும் போது அதனை அமுக்கிக் கொள்ளும் வகையிலான மேலிடத்தின் அழுத்தங்களெல்லாம் AKDR தரப்பு முன்னெடுக்கக்கூடிய நகர்வுகளுக்கு முறையான எதிர்வினைகளை ஆற்ற தலைப்படும் என்பதும் இங்கு புரிதலுக்குரிய ஒரு விடயம்.
இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், காசாவில் ஹமாஸ் அமைப்பு தன்னிடம் உள்ள அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் இன்றைய பொழுது முடிவடைவதற்குள் திருப்பி அனுப்பாவிட்டால் மத்திய கிழக்கில் எல்லா நரகங்களும் வெடிக்கும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த பின்னணியில் இன்று ஹமாஸ் அமைப்பு திட்டமிட்டபடி 3 பணைய கைதிகளை விடுவிப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. மறு அறிவித்தல் வரை இஸ்ரேலிய பணைய கைதிகளின் விடுதலையை ஒத்திவைப்பதாக கடந்த திங்களன்று ஹமாஸ் அமைப்பு அறிவித்தமை புதிய பதற்றங்களையும் காசாவில் மீண்டும் போர் ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் அதிகரித்திருந்தன. இதன் அடிப்படையில் காசா மீதான கொடும்போர் இன்று மீண்டும் வெடிக்கக்கூடும் என்ற ஐயங்களும் அச்சங்களும் வலுத்திருந்தன. இந்த நிலையில் இன்று விடுவிக்கப்பட உள்ள 3 பணைய கைதிகளின் பெயர்கள் தற்போது இஸ்ரேலால் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த மாதம் நடைமுறைக்கு வந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இன்று 6வது முறையாக பணைய கைதிகள் மற்றும் சிறை கைதிகளின் பரிமாற்றம் இடம்பெறுகிறது. இன்று ஹமாஸால் விடுவிக்கப்படும் 3 பேரும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள். 3 இஸ்ரேலிய பணைய கைதிகளின் விடுதலைக்கு பதிலாக இஸ்ரேல் 369 பலஸ்தீன சிறை கைதிகளை விடுவிக்கின்றது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பலகட்ட அணுகுமுறைகளை முற்றிலும் நிராகரித்து அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் ஒரே நேரத்தில் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை முன்வைத்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் ஹமாஸுக்கு ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கையையும் வழங்கியிருந்தார். ஆனால் தற்போதைய நிலவரப்படி ஏற்கனவே ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உடன்பாடு காணப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் படிப்படியாக பணைய கைதிகளும் சிறை கைதிகளும் விடுவிக்கப்படுவதை இன்றைய நடைமுறையும் ஆதாரப்படுத்தியுள்ளது. எனினும் அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுவிக்க வேண்டும் என்ற ட்ரம்பின் எச்சரிக்கைக்குரிய எதிர்வினைகள் இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை. இறுதியாக ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் என்ற வகையில் ஐரோப்பாவுக்கு முதலாக பயணம் செய்து வழங்கிய உரை பெரும் சர்ச்சைகளை எழுப்பியுள்ளதுடன் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் எழுப்பியுள்ளது. ஐரோப்பாவுக்கு எதிராக அத்லாந்திக் சமுத்திரத்தின் அக்கறையில் மரவுரி தரித்துள்ள டொனால்ட் ட்ரம்பை மேலும் உசுப்பேற்றும் வகையில் துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸின் ஐரோப்பிய உரை அமைந்துள்ளது. நேற்று ஜெர்மனியின் மூனிச் நகரில் நடந்த பாதுகாப்பு மாநாட்டின் முதல் நாளில் உரையாற்றிய ஜேடி வான்ஸ், 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் மேற்குலக வெற்றியாளர்களால் உருவாக்கப்பட்ட அமெரிக்க ஐரோப்பிய உறவுகளுக்கு வேட்டு வைக்கும் வகையில் முரண்பாடாகவும் வழக்கத்துக்கு மாறான கடுமையான தொனியிலும் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். பொதுவாகவே மூனிச் மாநாட்டு நிகழ்ச்சி நிரல் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களிலேயே முன்னிலையில் இருக்கும் பின்னணியில் அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் இந்த நிகழ்ச்சி நிரலை நேற்று திடீரென மாற்றி, ஜேடி வான்ஸ் தனது உரையில் ஐரோப்பிய கண்டம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ரஷ்யா மற்றும் சீனாவிலிருந்து வருவதல்ல, மாறாக அதன் உள்ளே இருந்து வருவதாக குறிப்பிட்டார். ஐரோப்பிய நாடுகளின் அரசாங்கங்கள், குறிப்பாக பிரித்தானியா உட்பட்ட அரசாங்கங்கள் அவற்றின் மதிப்புகளிலிருந்து கடுமையாக பின்வாங்கிக் கொள்வதாகவும் ஏனைய நாடுகளிலிருந்து ஐரோப்பாவை நோக்கி அதிக குடியேற்றம் இடம்பெறும் வகையில் தமது கொள்கைகளை வகுத்துக் கொள்வதாகவும் குற்றஞ்சாட்டினார். அத்துடன் ஐரோப்பிய நாடுகள் மக்களின் பேச்சு சுதந்திரத்தை நசுக்குவதாகவும் விமர்சித்தார். அத்துடன் ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பு விடயத்தில் இன்னும் முன்னேறிக்கொள்ள வேண்டும் என்ற ட்ரம்பின் நிலைப்பாட்டை ஜேடி வான்ஸ் மீண்டும் வலியுறுத்தினார். வான்ஸ் மூனிச் அரங்கில் தனது உரையை வழங்கிய போது மாநாட்டு அரங்கு அமைதியாக இருந்தாலும் அதன் பின்னர் அவரது உரைக்கான கடுமையான எதிர்வினைகள் கிளம்பியுள்ளன. ஐரோப்பிய அரசியல்வாதிகளால் வான்ஸின் உரை கடுமையாக கண்டனம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் அவரது உரையை கண்டனம் செய்த ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர், வான்ஸின் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் வான்ஸின் கருத்துக்களால் ஐரோப்பா முழுவதும் ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் விசனம் வெளியிட்டுள்ளார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.